Hey guys, Assalamu alaikum. Welcome to my channel. இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் ரொம்பவுமே சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அதே நம்பிக்கையோடய இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ என் செகண்ட் பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ. இந்த டெக்கரேஷன்லாம் நான் நாளே பிளான் பண்ணி நானே தனியாக ஓட்டினேங்க. ஸோ நைட்டு சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் அந்த ஃபேன் காற்றுல ரொம்பவுமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. லஞ்சுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்காக இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறனால நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஆசைப்பட்டு செஞ்சோம். சாப்பாடெலாம் வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வீட்டில் சமைக்கலை, வெளியில் ஆர்டர் பண்ணி அது அப்படியே பேக்கிங் அப்படியே வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு நிறைய பேர்லாம் இன்வைட் பண்ணல, எல்லாமே வெளியில் பவுறது மட்டும்தான். ஸோ அது பேக்கிங் அப்படியே வந்ததுனால அப்படியே பவுந்து விட்டாச்சு. அப்புறம் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. என் பெரிய பொண்ணு ஸ்கூல் போயிருந்தாங்க, எக்ஸாம் டைம் வேறு. ஸோ ஸ்கூல் போயிட்டு அப்போ தான் வந்தாங்க, லன்ச் டைம் கிட்ட தான் வந்தாங்க. ரொம்ப சாப்பிட்ற பிள்ளை மாதிரி பந்திக்கு நடுவில் உட்காந்துருப்பான், ஆனால் ஒன்றும் சாப்பிட மாட்டான். ஸோ இது வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. கூப்பிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அன்னைக்குன்னு சரியான மழை. நானே ரொம்ப பயந்தேன், என்னடா நம்ம பிளானிங்லாம் ஃப்ளாப் ஆகிடுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாருமே வந்துட்டாங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஈவினிங் யாரும் இல்லை. ஸோ கேக் வெட்டுற டைமில் யாரும் இல்லை, மழை வேறு. ஸோ அதனால் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. என் பொண்ணுக்கு அன்றைக்கி நல்லா ஜுரங்க, சரியான ஜுரம். சுத்தமாக முடியலை அவளுக்கு. அவளை பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அந்தளவுக்கு இருந்தால். ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த டைம் தான் அமைஞ்சிருக்கு. 2 பேருக்கும் ஒரே மாதிரி லெஹங்கா எடுத்திருக்கேன். ஸோ அது சரியாக ஃபோட்டோ கூட எடுக்கலை. ஈவினிங் டைம் அப்போது கேக்கு அப்போயும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பேக்கரியில் போய் நான் கேக்கு வாங்கிட்டு அது டைம் ஆகிடுச்சு. ரொம்ப மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே ஜாம் ஆகிட்டேன். எப்பட்றா போகிறது, யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாமான்னு பார்த்தா யாருமே இல்லை. ஸோ நம்ம தான் போய் ஆகணுன்னு சரின்னு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு அப்பையும் என் பொண்ணு நச்சுன்னு அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அந்த டைமில் தூக்கவும் முடியலை. இதுதான் பர்த்டே ட்ரெஸ், பிங்க் கலர். கொஞ்சம் ரொம்ப லைட்டாகவே தெரியுது வீடியோவில். நான் ஒட்டுன பலூன் வேறு எப்படா தலையில் விழுங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒழுங்காக ஒட்டலை போல, தனியாகவே ஒட்டுனதுனால என்னால் பிடிச்சிக்கிட்டு அதை கரெக்டாக ஒட்ட தெரில. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வேறு, எனக்கு தெரியலை. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒட்டுனேன். இருந்தாலும் அதை பாதுகாத்து என் மச்சி கரெக்டாக அது மறுபடியும் டேப் வச்சு ஒட்டி விட்டாங்க. ஒரு வழியாக கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக் வெட்டுறதுக்கு முன்னாடியே கேக்கு ஊட்டிட்டாங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவங்க ஊருக்கு போகிறவங்க நான் தான் பிடிச்சி கொஞ்ச நேரம் கேக் வெட்டினதுக்கப்புறம் போங்கன்னு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த பசங்களுக்கு வெயிட் பண்ணி தான் ஸ்கூல் போயிருந்தாங்களா. ஸோ அவங்களுக்கு வெயிட் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக என் பொண்ணை வச்சு கேக்கு கட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக இந்த குட்டி ஃபங்க்ஷன் முடிஞ்சு. இந்த வீடியோஸ் பார்க்குற நீங்களும் என் குழந்தைக்காக ப்ளஸ் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். பார்க்குற உங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸும் என் பொண்ணுக்கு தேவை. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, என்னோடய நாத்தனார் பசங்க வரலை. அவங்களுக்கு ஸ்கூல் டைம் வேறு. சாட்டர்டே சண்டேனா ஓகே. ஸோ எக்ஸாம் டைம், அதனால் அழைச்சிட்டு வரல. எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிறந்த நாளை கூட சேஞ்ச் பண்ண முடியுமா? அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. அவங்க 2 பேரும் இல்லைன்னு தான் வருத்தம். அதுவும் கேக் வெட்டுற டைமில் என் நாத்தனார் இல்லை, பஸ்ஸுக்கு போயிட்டாங்க, பஸ்ஸு டைமுக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் ரொம்ப லேட்டாக தான் கேக் வெட்டினோம். வந்தவங்க கிஃப்ட்லாம் கொண்டு வந்தாங்க. கடைசியாக அப்பாட்ட வாங்கின கிஃப்டோட இந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக அவங்க அப்பா தான் கவர் கொடுத்தாங்க. ஐ மீன் மொய் கவரா பயணமா அது கொடுத்தாங்க. இது அண்ணன் 2 பேரும், குட்டி அண்ணன், கொழுந்தனார் பசங்க. ஸோ இவங்க கிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக சொல்லி மீஷோவில் 2 ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் என் பொண்ணுக்காக. கிஃப்ட் பண்ணணும்னு என் பெரிய பொண்ணு ஆசைப்பட்டான்னு நான் தான் அந்த கிஃப்ட் கவர்லாம் சுற்றி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் மோசமாக இருக்கும். எல்லாமே அனுபவம் தானே, எதுவுமே பர்ஃபெக்டாக வராதில்ல ஸ்டார்டிங்கில். ஸோ நான் பெரிய பொண்ணுக்காக தான் இந்த கிஃப்ட் கவரே சுற்றினேன் ஃபர்ஸ்ட்டு, அவளுக்காக மட்டும்தான்.
என் பொண்ணு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தூக்க சொல்லி. ஸோ அதோட நான் போய் தூக்கிக்கிட்டேன். பெரிய பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் கிஃப்ட்டை கொடுக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன், கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பக்கமாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து வீடியோவில் பார்க்குறப்ப தான் தெரியுது, திடீர்னு முறைச்சிட்ருக்காங்க. எதுக்கு முறைச்சிட்ருக்காங்கன்னு எனக்கே தெரியலை, கவனிக்கலை. ஒரு வழியாக அவங்க கொடுத்த கிஃப்ட்டை அவங்களே என் பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. என் பெரிய பொண்ணுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, கேக்கு எத்தனை டைம் கட் பண்ண சொன்னாலும் கட் பண்ணுவாங்க, எத்தனை தடவை பர்த்டே கொண்டாட சொன்னாலும் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் யாராவது கிஃப்ட் பண்ணால் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மேடம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பிரித்த ஜாமானை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த டைம் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அப்பாடா, இப்போயாச்சும் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காளேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபீவர் மருந்தெல்லாம் ஊற்றி விட்டு உட்கார வச்சுருந்தேன். பாவம், எனக்கே பார்க்க பாவமாக இருந்துச்சு. உனக்காக இவ்வளோ பண்ணி கடைசியில் நீ நல்லா இல்லையம்மா, அந்த மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், தேவையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் மட்டும் மழை பெய்யாமல் இருந்தால் நான் நிஜமாகவே ஃபீல் பண்ணியிருப்பேங்க. ஆனால் 2 நாள் அடிச்சுக்கிட்டு ஊற்றுனுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. பர்த்டே அன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா வேறு சேர்ந்து பேஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மனசு ஆறுதல் படுத்திக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஏமா டிசம்பரில் பிறந்தேன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மழை போட்டு வதக்கிடுச்சு. என்னையும் சேர்த்து அடுத்த நாள் எனக்கும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அந்த மழையில் நனைஞ்சது. எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து தூரமாக ஒரு ஓரமாக நின்று ரசிச்சிட்ருக்க அந்த தந்தை உள்ளம், அதுக்கு நிஜமாகவே சல்யூட் அடிக்கணும். குட்டிமா வந்து அக்காவோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் போனதுக்கப்புறம் தாங்க பேராசிட்டமால் ஊற்றி கொஞ்சம் தேவலை ஜுரம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. புது ஜாமானாக இருக்கிறதுனால மேடம் கொஞ்சம் விறுவிறுப்பாக விளையாடிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரில, எல்லா குழந்தையும் அப்படி தான் நினைக்கிறேன். புதுசாக ஏதாவது ஜாமானை கேட்டால் ரொம்ப ஆர்வமாக விளையாடும் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் அதையும் தூக்கி போட்டுடும். அந்த மாதிரி தான். லாஸ்ட்டாக என் பெரிய பொண்ணோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவை இன்வைட் பண்ணியிருந்தேன் பாப்பா அழைச்சிட்டு வர சொல்லி. அவங்க வந்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் என் பொண்ணு அதையும் அவன் தான் பிரித்து இப்போ வரைக்கும் அவள் தான் விளையாடிட்டு இருக்கா எல்லாத்தையும். என் பெரிய பொண்ணு பர்த்டேலாம் மே மந்த்தா, ஸோ ஸ்கூல்லாம் இருக்காது லீவ். அதனால் என் பொண்ணு வந்து தங்கச்சி பர்த்டேக்கு சாக்லேட்லாம் வாங்கித்தா, நான் ஸ்கூலில் போய் எல்லாேருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு கலர் ட்ரெஸ்லாம் போட்டு போனாங்க அவங்க பர்த்டே மாதிரி. ஸோ ஒரு பேக்கெட் அப்படியே வாங்கி கொடுத்தா கொண்டு போயிட்டு அப்படியே ரிட்டன் கொண்டு வந்தாங்க. மிஸ்ஸு கேட்கவே இல்லையே அப்படின்னு. அட பக்கி, கேட்கவா செய்வாங்க, நீ தாண்டி கொடுக்கணுன்னு இருந்தேன். இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.